உங்களுக்கும் இதுக்கும் பொறுப்புணர்ச்சியே இல்லையா? உங்களால ஒரு வாட்டர் பாட்டில் கூட வைக்க முடியலன்னா நீ என்ன நிகழ்ச்சி நடத்துறன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. விஜய் என்ன பேசுறாரு? இந்த மொத்த கூட்டத்துக்கும் அடிப்படை அரசியல் இல்லாத இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கிற விஜய் தான் இவங்க எல்லாத்தையுமே தூண்டி விடுறாரு. அவர் என்ன பேசுறாரு? பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. ஏன் இதை போய் கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே? குறிப்பா இந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணும்போது ஜட்ஜ் ஒரு வார்த்தையை முக்கியமா முன் வச்சிருக்கிறாரு. 41 பேரினுடைய உயிரிழந்தவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாதவங்க இந்த ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 41 பேரும் தொடர்பு இல்லாத இந்த ரிட் பெட்டிஷனை நீங்க எப்படி ஃபைல் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டு அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாம் ஒளிஞ்சிருந்தா பரவாயில்ல, இந்த ராஜ்மோகன், லயோலா மணிலாம் எங்கங்க? அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, அவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆரே இல்லை, நீ வெளியே வாயான்னு சொல்லுங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். வணக்கம் சார். வணக்கம். கரூர் விவகாரம் தொடர்பான அந்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பேசியிருந்த விஷயங்கள் பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு, பாராட்டுகளும் வந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கு சம்பந்தமான அந்த நீதிபதிகளோட அந்த தீர்ப்பு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களோட அந்த கருத்துக்களையும் சரி. அதாவது நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கை நம்ம பாராட்டவும் தேவையில்லை, அதை விமர்சிச்சும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஃபேக்ட், ரெண்டு தரப்பும் என்னென்ன ஃபேக்ட் வச்சுருக்காங்க. ஒரு தரப்பு ஸ்டேட் தரப்பில், அதாவது அரசு அவங்க சார்பான சில கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தாவேகாவினர் அவங்க கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் பார்த்து நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் அடிப்படையில் சில கருத்துக்களை, ஏன்னா நேற்று ஒரு வழக்கு வரல, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும், சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 6 வழக்கும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும், 7 ரிட் பெட்டிஷனாகவே அதை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கு யார் காரணமாக அவங்க பொறுப்பேற்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது ஒரு விஜய் போகிறாரு கரூருக்கு, அங்கே ஒரு 41 பேர் உயிரிழந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க யாருமே அந்த இடத்துல இல்லாமல் போனது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா அப்படிங்கிற துணியில் தான் நீதியரசர்கள் நேற்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போது இது ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு நல்ல விஷயமா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறீங்க, உங்களை பார்க்க வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், நீங்கள் அவங்கள ஒரு ஆபத்துங்கும் போது நீங்கள் கிளம்பி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது? இது ஒரு தலைமைத்துவத்துக்கான அடையாளமா? ஏன் காவல்துறை இவங்களெல்லாம் இன்னும் கைது பண்ணாமல் இருக்குது அப்படின்னு அரசை பார்த்து நீதிமன்றம் கேள்வி கேட்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் நான் டைரக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது காவல்துறை அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி முதல்ல அந்த மாவட்ட செயலாளராக, அந்த கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அந்த மதியழகன்கிறவர் A1 அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் புசி ஆனந்த் உட்பட பல பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்போது இதையும் நீதிமன்றம் கேள்வி கேட்குது. யார் இப்போ நீங்கள் ஒரு விஜய்ங்கிற ஒரு நபர் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாரு, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா நீங்கள்லாம் ஓடி போயிடுறீங்கன்னா இது எப்படி? இன்னும் ரொம்ப ஹார்ஷாகவே இதை பார்த்துட்டு நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது, வாய் மூடி மௌனியாக இருக்க முடியாது, தானாக முன் நாங்கள் இந்த வழக்கை பார்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்களெல்லாம் முன் வச்சுருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கூட தாவேகாவினரால் புரிஞ்சுக்க முடியலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உங்களுடைய இன்னும் தண்ணி பாட்டில் ஏன் வைக்கலைன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஏன் ஒரு வாட்டர் பாட்டில் கூட வைக்கலை? இது எல்லாமே ஒரு நியாயமான கேள்விகள் தானே. இப்போது இதை நம்ம நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்றைக்கி வந்துருச்சு, இதை நம்ம பாராட்டணுங்கிற இடத்துலையும் இல்லை, இந்த விஷயத்தை விமர்சிக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை. அப்சர்வன்ஸ் அடிப்படையில் அவங்க சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்துக்களுக்கு இன்னும் இப்போ பெயில் பெட்டிஷன் தான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே நீங்கள் சிபிஐக்கெல்லாம் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஏன் இப்போ சிபிஐக்கு இவ்வளோ அவசரமாக கேட்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சிபிஐக்கு கேட்கக்கூடிய அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் சார்பில் ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வழக்கை இப்போ தான் விசாரணைக்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த விசாரணை நடக்கலை, இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா தான் நீங்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு வரணும், அடுத்த கட்டமாக இதுக்கு நீங்கள் சிபிஐக்கு மாற்றணுங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கணும். இப்போ இது ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்போவே நகர்த்தணும்னு கேள்வி கேட்குறதெல்லாம் ஒரு நியாயமானது இல்லைன்னு சொல்லிட்டு
குறிப்பாக இந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணும்போது ஜட்ஜ் ஒரு வார்த்தையை முக்கியமாக முன் வச்சிருக்கிறாரு. 41 பேரினுடைய உயிரிழந்தவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாதவங்க இந்த ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த 41 பேரும் தொடர்பு இல்லாத இந்த ரிட் பெட்டிஷனை நீங்கள் எப்படி ஃபைல் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டு அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு வழக்கில் நீதிமன்றம் தானாக முன் வந்து ஒரு அப்சர்வன்ஸ் அடிப்படையில் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கு. குறிப்பாக தாவேக்காவினருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும், ஒரு தலைமை பண்போடு நடந்துக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பார்க்க வந்தவன் உங்களை பார்க்க வந்திருக்க க்ரௌடு, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி அதை விட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தனுடைய ஆர்கியூமெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அந்த மாவட்ட செயலாளர் தான் பண்ணார், இதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு அந்த மாவட்ட செயலாளர் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சு, இந்த சமயத்தில் எனக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு வைக்கிறது தார்மீகமாக சரியாக இருக்குமா? ஒரு எத்திக்கலாக இந்த மாதிரியான கருத்துக்கள் முன் வைக்கிறத மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா கட்சி தலைவரும் சரி, நிர்வாகிகளையும் சரி, தொண்டர்களையும் சரி, எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, கண்டிச்சிருந்திருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்தோட செயல்பாடுகள் போதுமான அளவில் இல்லை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் முன்னாடி ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கணும், இவங்க மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணலை, எதனால் தாமதம், இது எல்லாருமே சமமாக பாவிக்கணும் அப்படின்னு சொன்ன விமர்சனங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரியான விமர்சனங்கள் தானே. அதுதான் நான் திரும்பவும் சொன்னேன், இதை வந்து கெட்ட பேர் நல்ல பேர் அது இல்லை, நீதிமன்றம் கருத்தை சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க, அரசு மிக சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு, இந்த விஷயத்தை அரசு நல்லா கையாண்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் காப்பிலேயே இருக்குது, ஓரல் டிக்டேஷன்லேயும் இருக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அரசு துரிதமாக செயல்பட்டிருக்கு, அரசு நல்ல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, முதலமைச்சர் களத்தில் போய் நின்றுருக்கிறாங்க. அது கூடுதலான தகவல் தான். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஏன் கேட்குறீங்கிறது அரசினுடைய செயல்பாட்டை நீதிமன்றம் அக்னாலேஜ் பண்ணி அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற விரும்புகுதுங்கிறதுக்கான அடையாளம் தான். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது எதுக்காக இந்த கேள்வியை கோர்ட் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அரசு என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு கேள்வி கேட்கும்போது பிபி சார்பில் அரசு என்னென்னலாம் செஞ்சுருக்குன்னு பட்டியல் போடும்போது கோர்ட் மிக தெளிவாக இவங்க பர்ஃபெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குங்கிறது ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்திருக்கு. ஆனால் தாவேக்காவினரை பார்த்து உங்களுக்கு இதுக்கும் எந்த பொறுப்புமே இல்லையா, எந்த பொறுப்புணர்ச்சியுமே இல்லையா, நிகழ்ச்சி யார் நடத்தினா, யார் இன்வைட் பண்ணாங்க நிகழ்ச்சியை, தாவேக்கா தரப்பில் தானே இன்வைட் பண்ணுறாங்க, உங்களுக்கும் இதுக்கும் பொறுப்புணர்ச்சியே இல்லையா, உங்களால் ஒரு வாட்டர் பாட்டில் கூட வைக்க முடியலன்னா நீ என்ன நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போது நம்ம அரசின் சார்பில் அரசை பார்த்து நீதிமன்றம் நீங்கள் சரியாக கையாண்டிருக்கீங்கன்னு சொல்கிறதும், ஆனரபிள் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் இருக்கட்டும், ஜஸ்டிஸ் தண்டபாணியாக இருக்கட்டும், இவங்க நீங்கள் சரியாக செயல்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறது ஒரு பார்வை, தண்ணி பாட்டில் கூட வைக்கலையாங்கிறது தாவேக்காவினரை பார்த்து கேட்டிருக்கிறது, ரெண்டையும் நம்ம ஒரே இடத்துல வச்சு பார்க்கணும். இப்போ சமீபமாக சோஷியல் மீடியாவில் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கிறத பார்த்துருப்பேன். நீங்கள் மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட முதலமைச்சரோட இருக்கக்கூடிய அந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் போட்டுட்டு அந்த நீதி என்ன சொல்கிறது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டே கொஸ்டின் பண்ணுற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த தாவேக்காவினருடைய எந்த விமர்சனத்துக்குமே அவங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னு சொல்கிற ஆதவ அர்ஜுனாவே ஒரு ஸ்டேட்டஸ் போடுவார், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி வெடிக்கணும், ஜென்சி மாதிரி வரணும்னு இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஓடிடுவார். அப்போ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அப்பாவி தொண்டர்கள், நான் அவங்க மேலே எந்த குற்றச்சாட்டையும் வைக்க விரும்பலை, நான் தூண்டி விடக்கூடிய இவங்களை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். நீ ஸ்டேட்டஸ் போட்டன்னா நீ நிற்கணும், ஆதவ அர்ஜுனா ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்துக்கு ஸ்டாண்ட் பை பண்ணி கடைசி வரைக்கும் நிற்கணும், போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடிடுறாரு. விஜய் என்ன பேசுறாரு, இந்த மொத்த கூட்டத்துக்கும் அடிப்படை அரசியல் இல்லாத இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கிற விஜய் தான் இவங்க எல்லாத்தையுமே தூண்டி விடுறாரு. அவர் என்ன பேசுறாரு, நீங்க என்ன வேணா தொட்டுப்பாரு, ஏன் இதை போய் கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே, கோர்ட்ல போனா மட்டும் மாவட்ட செயலாளர் தனி நாங்க தனின்னு சொல்லிடுறீங்க, நீங்க மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டீங்க எங்களை விட்டுறீங்கன்னு பொதுச் செயலாளர் கோர்ட்ல சொல்றாரு. ஆனா வீடியோ போடும்போது மட்டும் தைரியம் இருந்தா ஏங்கிட்டவா அங்க போய், இது எதுவுமே அரசியலுக்கான பேச்சே கிடையாது.
இன்னொன்று நம்ம கேட்போம், நீதி அரசருக்கு இவங்க களங்கம் கற்பிக்கிறாங்க ஜட்ஜுக்கு. அதே ஜட்ஜினுடைய திருமணத்துக்கு அதிமுகவினுடைய எம்பியா இருக்கிற இன்பதுரை கலந்துருக்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? பல நீதி அரசர்களினுடைய திருமணத்துக்கு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் கலந்து கொள்றதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லணும்னா பல நீதி அரசர்கள் வந்து அந்த பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஆளுநர்லாம் ஆயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மாநில அரசால் நீதி அரசருக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு மாநில அரசால் நீதி அரசருக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? நம்ம அப்படி ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரியான களங்கம் கற்பிக்கிறதுலாம் இது எப்படி இவங்களை வந்து நம்ம அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் என்ன செய்யுங்கிறதுக்கான நோக்கம் தான் இது. விஜய்க்கே அரசியல் படுத்தப்படலையே. விஜயே அரசியல் படுத்தப்பட்டிருந்தா அவர் இப்படி வீடியோ போட மாட்டார். விஜயே அரசியல் படுத்தப்பட்டிருந்தா அவர் போய் அந்த மக்கள் கூட களத்தில் நின்றுப்பார். விஜயே அரசியல் படுத்தப்பட்டிருந்தா 41 பேர் கீழே இருந்து கத்தும் போதும் அடுத்த நொடி இவர்கிட்ட நின்று வெற்றி நிச்சயம் திரும்பி வருவேன்னு ஒருத்தனால பேச முடியுமா? கீழே ஆம்புலன்ஸ் 4 போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தரால பேச முடியுதுன்னா இவரே அரசியல் படுத்தப்படலை. அப்போ உங்களை பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை ஏங்க சந்திக்கல? நீங்கள் இப்போ ஒரு மீடியா உட்காந்து ஆளும் அரசினுடைய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளருக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் உட்காந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு நடத்தின விஜய் தரப்புலேருந்து எத்தனை பேர் நீங்கள் கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கிறாங்க? ஏன் அவங்களால சந்திக்க முடியல? ப்ரெஸ்ஸை சந்திக்கிற தைரியம் ஏன் அவங்களுக்கு இல்லை? அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தொடங்கி தலைவர் வரைக்கும் ஊடகத்தை சந்திக்க தைரியமோ திராணியோ இல்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து நீதி அரசர் மேலே களங்கம் கற்பிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? கேட்டதில் ஃபேக்சுவல் எரர் இருந்தால் சொல்லலாம். கிரிட்டிக்கே கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேக்சுவல் எரர் இருந்தால் கிரிட்டிக் பண்ணலாம். நீ என்ன ஃபேக்சுவல் எரரை கண்டுபிடிச்சிட்ட? தண்ணி பாட்டில் இருந்துச்சாங்க, இங்கே நாங்கள் பாருங்க 1,00,000 பேருக்கு தண்ணி பாட்டில் வச்சுருந்தோன்னு காமிச்சிட்டேன்னா நீ பண்ணுற எரரை வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நீ வந்து நான் எல்லா உதவிகளும் செஞ்சுட்டேன் இந்தா காட்டுறேன் அப்படின்னு காமிச்சிருந்தேன்னா நீ வந்து ஃபேக்சுவல் எரர்னு சொல்லலாம். அவர் கேட்டது எல்லாமே ஃபேக்ட், டேட்டா, லைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு போய் அவர் மேலே களங்கம் கற்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரசியல், அடிப்படை அரசியல் இல்லாத ஒரு முட்டாள்தனமான செயல். அது இப்போ விஜய் வீடியோ போடுறதோ ஆதவ் ட்வீட் போடுறதோ வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. ஆனால் ஏன் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலை, விஜய் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணலை, ஆதவ கைது பண்ணலை அப்படிங்கிற விமர்சனங்கள் அரசியல் தரப்புலேருந்து வரதை நம்ம பார்க்குறோம். சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து விஜய் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு என்ன எது தடுக்குது, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டமாக விமர்சனம் முன் வைக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு யார் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கும் சட்டத்தின் பார்வையில் நின்று யார் மேலே யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்க தண்டிக்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இதுதான் அரசின் நிலைப்பாடு. அரசு பல இடத்துல இதை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் இதை அரசியலாக பார்க்கல, இது மக்களின் மனிதாபிமானமாக நான் பார்க்குறேன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் முன்னின்று நடத்தினாங்களோ அவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கே, பிஎன்எஸ் செக்ஷன்லாம் நான் பெயிலபிள் செக்ஷன்ஸே போடப்பட்டிருக்கே. இவங்க தலைமறைவாயிட்டு அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியின் சார்பில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கி தாவேக்காவினர் நாங்கள் மாற்றத்துக்கானவங்கன்னு சொன்னால் வந்து சட்டத்தின் முன் நின்று அவங்க அதை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் மாவட்ட செயலாளரும் தலைமறைவில் தான் கைது பண்ணாங்க, அடுத்து பொதுச் செயலாளரும் தலைமறைவு, ஆதவர்ஜுனா இப்போ எங்கே வெளியூருக்கு போயிட்டார், நிர்மல்குமார் அவரும் பெயில் பெட்டிஷன் கேட்டுட்டு இப்போ தலைமறைவு. அப்போது இவங்க எல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு அவரும் தலைமறைவு. அப்போது இவங்க யார் மேலே நடவடிக்கை எடுக்கலை? இவங்க எல்லார் மேலேயும் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோமே. அப்போ இந்த வழக்கு விசாரணையில் இதுக்கு யார் முக்கிய குற்றவாளி அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லையே. இப்போ ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறாரு, அது சமூக பதட்டத்தை உண்டாக்குன்னு சொன்னால் அடுத்த நொடி அரசு வழக்கு போடுதே. அப்போது வழக்கு போடுறதுலையோ இவங்களை கைது பண்ணுறதுலையோ அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் மாறா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர்களை வந்து முடக்க வேண்டியதோ இல்லை கைது பண்ண வேண்டிய அளவுக்கு இவங்க பெரியாலே கிடையாது. இவங்க ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அப்போது சட்டத்தின் பார்வையில் இவங்க மேலே வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணைக்கு பயந்து ஏங்க இந்த பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்லாம் ஒளிஞ்சிருந்தா பரவாயில்ல, இந்த ராஜ்மோகன் லயோலா மணிலாம் எங்கங்க? அவங்க மேலே இப்போ அவங்கள்ட்டலாம் சொல்லுங்கள், அவங்க மேலெலாம் எஃப்ஐஆரே இல்லை, நீ வெளியே வாயான்னு சொல்லுங்கள். அவங்க என்னமோ அவங்களையும் கைது பண்ணிக்குவாங்கன்னு நினச்சி உள்ளே போய் உட்காந்துருக்குறாங்க.
நீ ஏன் இப்போ உள்ள உட்காந்துருக்க? ராஜ்மோகன் இப்போ எதுக்குங்க உள்ள உட்காந்துருக்காரு? ராஜ்மோகன் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? ஏன் வெளியே வர மாட்டாரு? பயம், மக்களை சந்திக்க பயம், மீடியாவை பார்க்கறதுக்கு பயம். இந்த படத்தில் வர மாதிரி தெனாலி படத்தில் வர்ற மாதிரி தாவேகா கும்பலுக்கு மக்கள் என்றால் பயம், மீடியா என்றால் பயம், பிரஸ்னா பயம், ஜேர்னலிஸ்ட்னா பயம், இப்படி இவங்களுக்கு ஜனநாயகம்னாலே பயம். அந்த பயம் நிறைஞ்ச ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவதூறு. அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. நீங்கள் அவதூறு பரப்புறீங்களா? மக்களினுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு கேள்வி எழுப்புறீங்களா? சரியா செய்யலையா? 41 பேர் இவங்க உயிரிழந்து போயிருக்காங்களா? யாரெல்லாம் காரணமாக தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கிறோம், வழக்கு நடந்திருக்கு, எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் நாங்கள் பழிவாங்கும் நோக்கில் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமே செய்ய முடியும். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ விஜயை ஏன் கைது பண்ணலை, ஏன் புஷியானந்த மேலே நடவடிக்கை இல்லைன்னா இவங்களையெல்லாம் நாங்கள் பழி வாங்கணும். ஒரு வாதத்துக்கு இப்போ அரசுக்கு நோக்கம், திமுகவுக்கு நோக்கம் இவங்களை பழி வாங்குறதுன்னா எந்த ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல் நம்ம இவங்களை கைது பண்ண முடியும். ஆனால் நோக்கம் அது கிடையாது. நோக்கம் உண்மையாக என்ன நடந்துச்சுங்கிறது மக்களுக்கு தெரியப்படுங்க. ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். அருணா ஜெகதீசன் தலைமையில், நீதியரசர் தலைமையில் ஆணையம் அமைச்சிருக்கிறோம். அடுத்து வழக்கு விசாரணை நடக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு. வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வழக்கு பதிவு பண்ணவங்க எல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க. ஆனால் அது கூட பரவாயில்ல. வழக்கு பதிவு பண்ணாத கும்பலே ஏன் தலைமறைவாக இருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ராஜ்மோகன், லயோலா மணி உள்ளிட்டவர்கள் எங்கேயாவது இருந்தால் வரணும். ஏன்னா நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்தித்து நீங்களாவது உங்கள் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு பேசுங்க. ஏன் இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஊடகத்தின் வழியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ராஜ்மோகன் மேலே இப்போ வரைக்கும் எந்த எஃப்ஐஆர் இல்லை, ஒரு தைரியமாக வெளியே வரலாம். இப்போ 2-3 நாளாக தான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. லயோலாமணி ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னு போட்டிருக்காரு லயோலாமணி? நிறைய வஞ்சகம்லாம் இதுக்குள்ள இருக்குது, எல்லாத்தையும் கடந்து. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு, அரை மணி நேரத்தில் அதை டெலீட் பண்ணிட்டு போயிடுறாரு. நான் இப்போ தான் வரும்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இப்போ ட்விட்டரில் மட்டும் உட்காந்து கருத்து சொல்கிறது இல்லைங்க. அரசியல் களத்தில் நிற்கணும். கரூரில் 41 பேர் உயிர் போயிருக்குல்ல, இவர்கள் சார்பாக 41 பேரை பார்த்தது யார் சொல்லுங்கள்? இல்லை, கட்சி சார்பாக யாருமே போய் பார்க்கலாம். அப்புறம் என்ன நீ என்ன அப்போ கருத்து சொல்கிற? நாங்கள் களத்தில் நிற்கிறோம், களத்தில் என்ன பண்ணுறோங்கிறத சமூக வலைதளத்தில், ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறோம். நீங்கள் ட்விட்டரில் மட்டும்தான் போடுவீங்கன்னா அதுக்கு என்ன அதுக்கு நாங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 41 பேரை ஒரே ஒருத்தர் போய் பார்த்துருக்காருன்னு சொல்லுங்கள். பார்க்க வேண்டாம். கரூருக்கு போய் நாங்கள் அந்த நிவாரணத்தை இங்கிருந்தே அனுப்பிச்சிட்டாங்களான்னு கேளுங்க. பக்கத்து மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலாளரை பார்க்க சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. அப்போ இவங்களுக்கு அடிப்படையாக பேசுறதுக்கே தகுதி கிடையாது. குற்றம், தப்பு, சரி எல்லாம் ரெண்டாவது. நான் அந்த வாதத்துக்கே வரல. உனக்கு களத்துக்கு போக தைரியம் இருக்கா இல்லையா? போயிருக்கணுமா, போயிருக்கக்கூடாது? அப்போ போகாத இவங்களை நம்ம எப்படி பார்க்கறது? இவங்களோட கருத்துக்கு நம்ம என்ன வேலிடிட்டி கொடுத்து விவாதிக்க முடியும்? சமூக வலைதளத்தில் இவன் பேசுறது முழுக்க அவதூறு, ஆபாசம், வன்மம். நடிகை ஓவியா ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்டுக்கு கீழே இவன் ஃபுல்லாக அருவருக்கத்தக்க ஆபாசமான வார்த்தைகளை பேசி வச்சுட்டு போகிறாங்க. பார்த்திபன் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்கிறார், இவன் யாருன்னே முகமே தெரியல என்னை திட்டிட்டு போகிறான். இப்போ நீங்களே தார்மீக ரீதியாக இந்த இதை எடுத்து போடுங்களேன். இப்போ ஜட்மெண்ட் காப்பியை மட்டும் எடுத்து போடுங்க. அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அரசியல், அடிப்படை அரசியல் இருக்கிற மாதிரி பேசுகிறானான்னு பாருங்க. இந்த ஜட்மெண்ட் காப்பியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பற்றி விவாதிக்கலாம். அதையே இவன் பேச மாட்டான், உங்களை திட்டுவான், பர்சனல் அட்டாக். அப்போ இதை யார் தடுக்கணும்? இதை தடுத்திருக்க வேண்டிய நபர் யாரு? விஜய் தான் தடுத்திருக்கணும். இது வரைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு மாநாட்டுக்கு ஒரு இடத்துலயாச்சு, ஒரே ஒரு இடத்துல நீ மரத்து மேலே ஏறது தப்புன்னு சொல்லியிருக்காரா? கீழே இறங்குன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதன்னு சொல்லுவாங்க. இது ஏறுறது லா படி தப்பு, இது உன் உயிரை பாதிக்கும் நண்பா சொல்லியிருக்காரா? ஒரு வீடியோ காட்டுங்க. விஜய் இது வரைக்கும் நீ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்கல இவ்வளோ நாளா? நான் கேட்குறது, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நம்ம வருவோம். மரத்தில் ஏறுறான்னு உனக்கு தெரியுதில்ல, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அங்கே எங்கெல்லாம் வயர் இருக்கோ எல்லாத்து மேலே ஏறி நிற்கிறான்ல, நீ என்ன சொல்லணும்? இது தப்புன்னு சொல்லணும். கீழே இறங்குன்றது மட்டும் கிடையாது ஸ்டேட்மெண்ட். ஒரு அரசியல் படுத்தப்பட்ட தலைவர் என்ன சொல்லுவார்னா, நான் பேசுறதை கேட்க வந்தா நீ எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம், இறங்கு கீழே, இது தவறு, இப்படி செய்யாதுன்னு சொல்லணும். இவர் அதை விட்டுட்டு நீ எல்லாம் விர்ச்சுவல் வாரியர், நீ போய் இப்படி ஆபாசத்தை பரப்புன்னா அவன் இப்படி தான் இருப்பான். நீங்கள் இவங்களை அரசியல் படுத்தாத நோக்கம், அவர் ஆதரவாளர்னு சொல்கிறவங்க கூட களத்தில் போய் பார்க்கலங்க 41 பேரை. அப்போ இதை இவங்களை பற்றி விவாதிக்கிறதும் இவங்களை பற்றி பேசுகிறதுமே
இது ஒரு அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்கல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.